ஹாய், திஸ் இஸ் மது ஃப்ரம் பிஓபி சேனல். இந்த வீடியோ எதுக்கான பதிவுனா கோட் சர்வீஸை எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ டிஸ்ட்ரிக் கோட் தனியாக, ஹை கோர்ட் தனியாக, ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டான கோட் வந்து சர்வீஸ் இருக்குது. ஸோ டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் வந்து எந்த மாதிரி கேஸ் ஸ்டேட்டஸ்லாம் வந்து பார்க்குறாங்க, அதே மாதிரி ஹை கோர்ட்டில் வந்து எந்த மாதிரி கேஸ் ஸ்டேட்டஸ்லாம் வந்து எப்படி கோட் சர்வீஸ் மூலயமா தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போய்க்குங்க. ஸோ ப்ளே ஸ்டோர்ஸில் வந்து கோட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா நான் வந்து கோட் சர்வீஸ் சர்ச் கொடுத்தீங்கன்னா கோட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். ஸோ கோட் சர்வீஸ்ங்கிற இந்த ஆப்பை தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓப்பன் கொடுத்தோன்னே கோட் சர்வீஸில் வந்து ஹை கோர்ட் ப்ளஸ் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் இந்தியாவில் உள்ள ஹை கோர்ட் ப்ளஸ் டிஸ்ட்ரிக் கோர்ட்டை வந்து நீங்கள் வந்து என்னென்ன கேஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற எல்லா ஸ்டேட்டஸையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதை தான் வந்து ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கோம். ஸோ நான் வந்து ஹை கோர்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக் கோர்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும் அப்படின்னா செட்டிங்ஸில் போயிட்டு இந்த கான்ஃபிகரில் ஹை கோர்ட்டா டிஸ்ட்ரிக் கோர்ட்டா இல்லை போத்தா ரெண்டுமே வா அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா டிஸ்ட்ரிக் கோர்ட் அப்படிங்கிறத மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஹை கோர்ட்டில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா ஹை கோர்ட்டுங்கிறத மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ரெண்டு டீட்டெயில்ஸுமே ரெண்டு ஸ்டேட்டஸுமே பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போத் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்குங்க. ஸோ மேலே வந்து டிஸ்ட்ரிக் கோர்ட் ஹை கோர்ட் அப்படின்னு சொல்லி மேலே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கும். நீங்கள் டிஸ்ட்ரிக் கோர்ட்னா டிஸ்ட்ரிக் கோர்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம், ஹை கோர்ட்னா ஹை கோர்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CNR நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸோ அது வந்து நார்மலாக மேலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கேஸ் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம், காஸ்ட் டைட்டிலு. ஸோ உங்களோட கேஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா மை கேசஸில் வந்து நீங்கள் போய் விசிட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட்டில் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வந்து இம்போர்ட் பண்ணுறதுனாலும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் ஏதாவது வந்து யாருக்காவது ஷேர் பண்ணாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து டிஸ்ட்ரிக் கோர்ட்லேயே வந்து டிஸ்ட்ரிக் அண்டு தாலுகா கோர்ட்ஸ் ஆஃப் இந்தியா வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் சர்ச் பண்ணுறது இப்படி சர்ச் பண்ணிக்கலாம். ஹை கோர்ட் அப்படின்னாலும் சேமாக தான் இருக்கும். ஸோ அதிலே வந்து CNR நம்பர் போட்டுக்கலாம், கேஸ் ஸ்டேட்டஸு, காஸ்ட் டைட்டில், மை கேஸு இம்போர்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் உங்களோட CNR நம்பர் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் கேஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். இல்லை அப்படின்னா QR ஸ்கேன் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ கீழே வந்து ஹவு டு அப்படின்னு சைடு அந்த பட்டன் இருக்குல்ல, ஸோ அது எதுக்கு, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். CNR நம்பர் வந்து 16 அல்ஃபா நியூமரிக் நம்பராக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்தவுட் ஹைஃபன் ஆர் ஸ்பேஸோட நீங்கள் டைப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சர்ச் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, உங்களோட கேஸோட என்டையர் ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஸோ உங்களுக்கு CNR நம்பர் தெரியல அப்படின்னா நீங்கள் அதர் ஆப்ஷன் வைஸாகவும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க. உங்களோட கேஸ் ரிஜிஸ்டர் நம்பரு, பார்ட்டி நேமு, அட்வொகேட் நேமு இதை வச்சுமே உங்களோட கேஸ் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பக்கத்தில் கேஸ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற அந்த இமேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான அதர் ஆப்ஷன் சர்ச்சை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கேஸ் நம்பர் வந்து உங்களோட கேஸ் நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, என்டையர் ஹிஸ்ட்ரி என்ன, உங்களோட கேஸோட ஆர்டர் என்ன கொடுத்துருக்காங்க, ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஹிஸ்ட்ரி ஆஃப் தி கேஸை வந்து ஆப்ஷன் இருக்கும், சேவ் தி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வைஸாகவும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஓன் போர்ட்ஃபோலியோ ஆஃப் கேஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஓன் கேஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட மை கேஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் என்னென்ன கேஸ்லாம் சேவ் பண்ணி வச்சிங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு
கோர்ட் சர்வீஸ்லேருந்து சொல்லப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சிஎன்ஆர் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த 16 அல்ஃபா நியூமெரிக் நம்பர்ஸை போட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா கேஸ் ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டு நீங்கள் வந்து செலக்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ ஸ்டேட் வந்து இப்போ நம்ம தமிழ்நாடுங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ராமநாதபுரம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ராமநாதபுரம் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் இஷ்டம் நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேஸ் நம்பர். ஸோ கேஸ் நம்பர் வைஸாக நீங்கள் சர்ச் உங்கள் கேஸை வந்து நீங்கள் சர்ச் பண்ணோம்னா நிறையா ஆப்ஷன் இருக்குது. சிஎன்ஆர் நம்பர் மட்டும் இருந்தால் தான் உங்கள் கேஸை சர்ச் பண்ணி என்ன ஸ்டேட்டஸுங்கிறத பார்க்கலாம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து நிறையா சர்ச் இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வைஸாக நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பை கேஸ் நம்பர் வைஸாக நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு உங்களோட கோர்ட் காம்ப்ளெக்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணணும். ஸோ இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ராமநாதபுரம் உங்கள் டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ண உடனே வந்து ராமநாதபுரத்தில் என்னென்ன கோர்ட்னா இருக்குது அப்படிங்கிறது வந்து வந்துருச்சு. ஸோ ஜேஎம் கோர்ட்டு, மகிழா கோர்ட்டு, ஸோ இதெல்லாமே ராமேஸ்வரத்தில் உள்ளது, ராமநாதபுரத்தில் உள்ளதா, இல்லை வந்து பரமக்குடியா, கம்பைன்டு கோர்ட்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ கம்பைன்டு கோர்ட்ஸ் அப்படின்னா உள்ளே வந்து சிவில், கிரிமினலு எல்லாமே கம்பைண்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து கம்பைன்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கோர்ட்டை வந்து கம்பைன்ட் கோர்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ சிவில் கோர்ட்டு, கிரிமினல் கோர்ட்டுங்கிறது வந்து தனித்தனியாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து கம்பைன்ட் கோர்ட்ஸில் வந்து சிவில், கிரிமினல் எல்லாமே வந்து உள்ளே இருக்கும். ஜாயின் ஆகி தான் உள்ளே வந்து கம்பைன்ட் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சிங்கிள் கோர்ட் இருந்துச்சு அப்படின்னா இப்போ ராமேஸ்வரத்துலனா ஜேஎம் கோர்ட் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ஜேஎம் கோர்ட் ராமேஸ்வரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மகிழா கோர்ட்னால இருக்கிறதுனால SC/ST ஜேஎம் மகிழா கோர்ட்னால ராமநாதபுரத்தில் அது வந்து செப்பரேட்டான கோர்ட்டாக இருக்கிறதுனால அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கடலாடியில் வந்து ஜேஎம் கோர்ட் இருக்கிறதுனால அதை கொடுத்துருக்காங்க. ஆனால் ராமநாதபுரத்தில் கம்பைன்ட் கோர்ட்ஸ், சிவில், கிரிமினல்னு சொல்லிட்டு நிறையா கோர்ட்ஸ் வந்து கம்பைன்ட் ஆகிருக்கிறதுனால கம்பைன்ட் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி முதுகுளத்தூரில், திருவாடானை, அது மாதிரி கமுதி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த கோர்ட் பார்க்கணுமோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேஸ் ஸ்டேட், செலக்ட் கேஸ் டைப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேஸ் டைப்பு, நீங்கள் உங்களோட கேஸ் என்ன டைப் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து இந்த கேஸ் டைப்பில் என்னென்னா கொடுத்துருக்காங்களோ அதை ஒன்றே நீங்கள் வந்து என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே முக்கால்வாசி நீங்கள் எல்லா விஷயத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். ஸோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஷார்ட் ஃபார்மு, கோர்ட்டில் யூஸ் பண்ணுற எல்லா விஷயமே கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மாக தான் இருக்கும். ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னா அப்சர்வேஷன் நம்ம தான் ஃபுல் ஃபார்ம் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து APAS, அப்பீல் ஷூட்டர், AS அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ ஒன்றுக்கு என்ன சீன் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அது கம்ப்ளைண்ட் பெட்டிஷனு, சிசிங்கன்னா கேலண்டர் கேஸு, CMAனா சிவில் மிசாலனியஸ் அப்பீலு அப்படிங்கிறத நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நார்மலாகவே என்னென்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களோட கேஸ் டைப் என்னங்கிறத தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்பீல் சூட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களோட கேஸ் நம்பர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன கேஸ் நம்பர் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணணும். இயர் வந்து எந்த இயரில் வந்து அந்த கேஸ் வந்து நடக்குதுங்கிற அந்த இயரையும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதை போட்டு கோன்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட கேஸ் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து கேஸ் நம்பர் மூலயமா நீங்கள் சர்ச் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்ட்டி நேம், உங்களுக்கு பார்ட்டிஸ் நேம் தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம். என்டையர் பார்ட்டிஸ் நேமில் உங்கள் பார்ட்டிஸோட நேம் வந்து என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து எந்த இயரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்களோ அந்த இயரை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அது வந்து பெண்டிங்கா, டிஸ்போஸ்டா, இல்லை போத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் சூஸ் பண்ணி கோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட கேஸோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபைலிங் நம்பரு, எப்போது ஃபைல் பண்ணியிருக்கீங்க, உங்கள் கேஸ் நம்பர், இயர் என்ன அப்படிங்கிறத. நெக்ஸ்ட்டு வந்து FIR நம்பர் இருந்துச்சுன்னா இப்போ கிரிமினல் கேஸ்னால் FIR நம்பர் போட்டாலே உங்களோட கேஸ் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் வந்து உங்களோட போலீஸ் ஸ்டேஷனே நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட கேஸ் ஸ்டேட்டஸை வந்து பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆக்ட், செலக்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஆக்ட் அப்படிங்கிறது, அட்வொகேட் ஆக்டா, எந்த ஆக்ட்டு கீழே அந்த கேஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத சூஸ் பண்ணி எந்த செக்ஷன் அப்படிங்கிறதையும் நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கேஸ் டைப்பு. ஸோ உங்களுக்கு கேஸ் டைப் தெரிஞ்சிச்சுன்னா அது என்ன கேஸ் டைப் அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கேவியேட் அப்படின்னா கேவியேட்டரோட நேம் என்ன,
அப்படிங்கிறதையும் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ சபார்டினேட் கோட்டா, கேவியட் நம்பரா அப்படிங்கிறதையும் நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு கேவியட்டோட நேம் என்ன, அவரோட கேவியட்டியோட நேம் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரீ ட்ரையல் அப்ளிகேஷனில் எஃப்ஐஆர் நம்பரு, செலக்ட் எஃப்ஐஆர் டைப் 1 2 3 அப்படிங்கிறதையும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிலாம் போட்டு வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களோட கேஸ் ஸ்டேட்டஸ் வந்து என்ன டீட்டெயில்ஸில் இருக்குது, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு காஸ்ட் லிஸ்ட்டில் ஆர் டெய்லி போர்டு. இந்த காஸ்ட் லிஸ்ட் அண்ட் டெய்லி போர்டில் தான் உங்கள் கேஸ் வந்து ஸோ டெய்லி வந்து என்னென்ன கேஸ்லாம் நடக்குது, எந்தெந்த கோர்ட்டில் என்னென்ன கேஸ் நடக்குது, டெய்லி என்னென்ன ஹியரிங்லாம் நடக்குது அப்படிங்கிறத இந்த காஸ்ட் லிஸ்ட் மூலயமா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ கோர்ட் காம்ப்ளெக்ஸ் என்னங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கோர்ட்டோட நேம். இப்போ எந்த கோர்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, ராமநாதபுரம் கம்பைன் கோர்ட் அப்படின்னா கம்பைன் கோர்ட்டில் உள்ள என்னென்ன கோர்ட்லாம் இருக்குது, அதோட ஜட்ஜஸ் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸோ பிடிஜே அப்படிங்கிறது வந்து பிரின்சிபால் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு. ஸோ அந்த பிரின்சிபால் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அந்த ஜட்ஜோட நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இன்றைக்கி காஸ்ட் லிஸ்ட் டேட் வந்து இன்றைக்கி நான் 30 கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எந்த டேட்டில் வேணுனாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து 1 வீக்கில் உள்ள காஸ்ட் லிஸ்ட் மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ 1 வீக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட காஸ்ட் லிஸ்ட்டை பார்க்க முடியாது. அதனால் வந்து 1 வீக்குள்ளே எந்த டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணினாலும் உங்களோட காஸ்ட் லிஸ்ட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் அன்றைக்கி என்ன ஹியரிங் நடக்குது, என்ன ஸ்டேட்டஸில் வந்து அந்த கேஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சிவில் கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு சிவிலை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து நீங்கள் பிரின்சிபால் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு பிடிஜே சூஸ் பண்ணிங்களா. இப்போ வந்து சிவில் கேஸ் வந்து 30ஆம் தேதி வந்து எந்த ஒரு கேஸுமே இல்லை, காமிக்கலை. ஸோ கிரிமினலை சர்ச் பண்ணுங்கள், கிரிமினலுமே காமிக்கலை. இப்போ வந்து வேறு டேட் சூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி போல்டாக காமிச்சிச்சின்னா அன்னைக்குள்ளே காஸ்ட் லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ 29 அப்படின்னு போட்டுட்டு செட் அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போ சிவில் கேஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட 29/9 உள்ள சிவில் கேஸ் எல்லாமே வந்து கீழே வரும். கேஸ் நம்பரு, பார்ட்டிஸ் நேமு ப்ளஸ் எந்த அட்வொகேட் வந்து அந்த பார்ட்டிக்கு ஆஜராகிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அர்ஜென்ட் கேஸு அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த கேஸ்லாம் உடனே பார்க்குறாங்களோ ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதில் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓஎஸ் ஒரிஜினல் சூட்டில் வந்து கேஸ் நம்பரு, இயரு, என்னைக்கு டேட்டு ஹியரிங்கு, ஸோ அது இந்த இஷ்யூ ஆஃப் சர்வீஸ் ஆர்டர் அப்படிங்கிறத வந்து கேஸ் ஸ்டேட்டஸு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பார்ட்டிஸ்க்கு இந்த அட்வொகேட் வந்து ஆஜராகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆர்டரு, ஸ்டெப்பு, இஷ்யூ ஆஃப் சர்வீஸு, அமெண்ட்மெண்ட்டு, அப்பியரன்ஸு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் வந்து நீங்கள் உங்களோட கோர்ட் விசிட் ரிப்போர்ட்டில் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அன்னைக்கு வந்து கோர்ட்டுக்கு விசிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்ட்டிஸ் நேம் வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இதை சர்ச் பண்ணி உங்களோட பார்ட்டிஸ் நேம் என்னங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இந்த கேஸ் இப்போ இந்த நம்பர் இருக்குல்ல OS 92/2023 கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட கேஸ் ஹிஸ்ட்ரி வந்து வந்துடும். பிரின்சிபால் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ராமநாதபுரம். கேஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேஸ் டைப் வந்து OS ஒரிஜினல் சூட்டு, ஃபைல் நம்பர் என்ன, ஃபைலிங் நம்பர் என்ன, ஃபைலிங் டேட்டு என்ன, எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு எப்போ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு என்ன, CNR நம்பர் அந்த நம்பர் பார்த்தோம்ல. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு CNR நம்பர் போட சொன்னாங்களே, ஸோ அந்த நம்பர் வந்து இப்படி தான் இருக்கும், ஆல்ஃபா நியூமெரிக் நம்பர்ஸாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கேஸோட ஸ்டேட்டஸ் என்ன இப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹியரிங் டேட் இப்போது, டெசிஷனான டேட் இப்போது, இந்த கேஸோட ஸ்டேட்டஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க, கேஸ் டிஸ்போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நேச்சர் ஆஃப் டிஸ்போசல் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். கேஸ் வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, இப்போ ராமநாதபுரத்துலேருந்து பரமக்குடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனாலும் அந்த கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிற விஷயங்களும், எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படிங்கிறதையும், யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த ஜட்ஜோட நேம் எல்லாமே வந்து இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து QR கோட் இருக்குது. அந்த கோட் மூலயமா நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கனாலும் நீங்கள் உங்களோட கேஸோட டீட்டெயில்ஸு என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து பெட்டிஷனரோட அட்வொகேட் யார் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பாண்டரோட அட்வொகேட் யார் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கேஸில் வந்து என்னென்ன ஆக்ட் இன்க்ளூட் ஆகிருக்கு, என்ன செக்ஷன் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஐஏ ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துக்கலாம். ஐயோட நம்பர் என்ன, பார்ட்டிஸ் நேம் என்ன, எப்போ ஃபைல் பண்ணாங்க, டேட் என்ன அப்படிங்கிறது. கேஸோட ஹிஸ்ட்ரியில் வந்து ஜட்ஜோட நேமு, எப்போ எந்த டேட்டு, எந்த பர்பஸ் ஆஃப் ஹியரிங் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் 1 by 1 கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து நீங்கள் உங்களோட
நம்பர் இருக்குல்ல, அந்த ஓஎஸ் நம்பர் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேஸ் ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் தான் வந்து உங்களோட கோர்ட் விசிட் ரிப்போர்ட்டில் வந்து நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் வந்து இந்த கோர்ட்னா என்ன அப்படிங்கிறத நான் வீடியோ போடுறேன். ஸோ போன வீடியோலேயே வந்து நான் கோர்ட் விசிட் ரிப்போர்ட்டில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் எழுதணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அப்போயே சொல்லியிருப்பேன், நான் கோர்ட் மூலிமா தான் அந்த டீட்டெயில்ஸை வச்சு தான் நீங்கள் வந்து உங்களோட கோர்ட் விசிட் ரிப்போர்ட்டை வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து கேஸ் நம்பரு, பார்ட்டிஸ் நேமு, ஜட்ஜு நேமு, என்ன கோர்ட்டு, அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிற மட்டும் எழுதினாலே போதும். ஸோ இப்படி வந்து காஸ்ட் லிஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து டெய்லி என்னென்ன கேஸ்லாம் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஹைகோர்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்கன்னா அதோட சிஎன்ஆர் நம்பர் தெரிஞ்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைனா கேஸ் ஸ்டேட்டஸில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களோட கேஸை டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் லிஸ்ட்டில் உங்களோட செலக்ட் ஹைகோர்ட்டில் எந்த கோர்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறணும். ஸோ மெட்ராஸ், இப்போ மதுரை மெட்ராஸ் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் சூஸ் பண்ணிவிட்டு எந்த பெஞ்ச் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டா இல்லை வெறும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மதுரை பெஞ்ச் அப்படின்னா மதுரை பெஞ்சை கிளிக் பண்ணிவிட்டு அன்னைக்குள்ளே காஸ்ட் லிஸ்ட் டேட்டு போட்டுட்டு செலக்ட் பெஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பெஞ்சை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கோ கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்படி தான் வந்து உங்களோட ஹைகோர்ட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து என்ன கேஸ் நடக்குது அப்படிங்கிறத வந்து இந்த கோர்ட் சர்வீஸ் மூலயமா நீங்கள் எல்லா விஷயங்களையும் வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களோட கேஸை வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, என்னைக்கு ஹியரிங்கு, என்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே வந்து மை கேஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.